அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி மெட்ராஸ் பேக்கரிக்கு வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜல்லாமஸ் இந்தியாவில் மைடினுக்கு பின்புறம் இருக்குது. ஓகே, வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலைல 7 மணிக்கு திறந்துட்டு ராத்திரிக்கு தான் அடைக்கிறாங்க. എന്നിട്ട് வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் காஃபி டீ குடித்து பஜ்ஜி சாப்பிட்டு வடை சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வருது நம்மளுக்கு. ஸ்வீட்டுகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. கடை உள்ளுக்கு போய் முதல்ல நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. பஜ்ஜி வந்து முடிய பொரிக்கிறாங்க. இப்போ பொரிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் பொரிப்பாங்க. ஓகே, நாங்கள் வந்து எப்பவும் போல் புர் காஃபி, இஞ்சி டீ ஆர்டர் பண்ணணும். அப்புறம் பஜ்ஜி இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். நல்லா காஃபி இதில் உள்ளுக்குள்ள டீ ஸ்டால் உள்ளுக்கு நிறைய பேர் இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே சுத்தமாக இருக்கும். அதான் ஒன்று மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இப்போ இந்தியாவில் அந்தளவு சுத்தத்தை எதிர்பார்க்க முடியாது. கடையும் சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் மேசை தான் உள்ளுக்குள்ளே போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. ஏன்னா காஃபி குடித்தோமா போனாமான்னு இருப்பாங்க. இங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு லேப்பாக பண்ணிட்டு தான் போவாங்க. அது அப்படியே பழையாச்சு மலேசியாக்காரவங்க. இங்கே உள்ள ஸ்வீட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட்டு காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பன்னுகள்லாம் ரொம்ப நல்லா பன்னு வகைகளும் நல்லா இருந்துச்சு. இப்படி பொரிச்சுடி போட்டுடுறாங்க. அது முடிய பொரிக்கிறாங்க. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நான் வந்து வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊரில் சாப்பிட்ட மாதிரியே தெரிஞ்சிச்சு. பஜ்ஜி எண்ணெயெல்லாம் குறைவாக இருந்து நல்லா இருந்துச்சு. பஜ்ஜி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் வந்து சாப்பிட்ட பிறகு தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவே எடுத்தேன். ஓகே, நான் முதல்ல ஆர்டர் பண்ணி முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டேன். சாப்பாடெலாம் ஓகே, நல்லாவே இருக்குது. இந்த காஃபி டீ எல்லாமே ஓகே தான். ஏன்னா ஊரில் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம காஃபி டீ குடிக்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பப்ஸு, பச்சி, கேக்கு, க்ரீம் கேக்கு எல்லாமே ஒரே டேஸ்ட் தான். ஸ்லேபி, பன்னு எல்லாமே இந்தியன் ஸ்டைல், இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பஜ்ஜி நல்லா குங்குமமும் நல்லாவே இருந்துச்சு. இதை ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கவுண்டரில் போய் இப்போ காசு கட்டணும், அவ்வளோதான். ஓகேன்ட்டு வந்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து மலேசியாவில் வந்து ஊரில் மாதிரி சாப்பிட்டோம் குடித்தோம் போனோம்னு போக மாட்டாங்க. நல்லா கதை பேசி இருந்து பேசிட்டு லேப்பா பண்ணிட்டு போகிறது தான் மலேசியருடைய வழக்கம். அப்படியே பழகி போச்சு இந்த நாட்டில். அதனால் அந்த மாதிரி தான் ஈவினிங் டயத்தில். அதனால் அதுக்கு தோது அவங்களும் வெளியில் மேசை போட்டிருக்காங்க. இது பஜ்ஜி, போண்டா, வடை இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா பேக்கரி ப்ளஸ் டீ கடை ரெண்டும் சேர்த்தாப்புல எனக்கு தெரியுது. ஏன்னா இருக்க பேக்கரியில் வந்து இந்த ஐட்டம்லாம் இருக்காது. டீ கடையில் இதெல்லாம் இருக்கும். ஓகே, இவர் பஜ்ஜி போடுற ஒரு பேர் வந்து சிக்கந்தர். ரொம்ப நல்லா இருந்துச்சு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு. பஜ்ஜி போடுறவங்க வந்து சவுண்டு ரொம்ப குறைவாக இருக்கனால நம்மளுக்கு சரியாக கேட்கல. பஜ்ஜிக்கு வந்து நம்ம எப்போவுமே வாழைக்காய் வந்து இதை சூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் மிளகா வந்து இந்த கலர் மிளகா தான் சூஸ் பண்ணோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். காரம் ரொம்ப இருக்காது. அதனால் பஜ்ஜியை சாப்பிடையில நம்ம ஊரில் இருக்கிறோமா இல்லை மலேசியாவில் தான் இருக்கிறோமான்னு தோணுச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து டீ கடை ப்ளஸ் பேக்கரி ரெண்டும் சேர்ந்த கலவைன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஒரு பேட்டி எடுக்கலாம். Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Muhammad Mubarak. 8 மாதம் ஆச்சு. நல்லா இருக்கு. பரக்கத் அல்ஹம்துலில்லாஹ். சப்போர்ட் நல்லா இருக்கு. இங்கே எல்லாமே இருக்கு. சுக்குமல்லி காஃபி, ஏலக்காய் டீ, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா, பசும்பால் எல்லாமே டீ இருக்கு. கருப்பட்டி பாவு எல்லாமே. வடை, பச்சி, கருப்பட்டி பாவு எல்லாமே இருக்கு. வடை, பச்சி, சமோசா, முட்டை பப்ஸு, வெஜிடபிள் பப்ஸு, ஸ்வீட் ஐட்டம், காரம் சாரம் எல்லாமே இருக்கு. காலைல 7 மணிக்கு. அடப்பு வந்து 12 மணி ஆயிடும். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ பிஸியான நேரத்துலேயே நம்மளுக்காண்டி வந்து கொஞ்சம் நேரம் நம்ம சேனலுக்காண்டி வந்து பேட்டி கொடுத்ததுக்கு முகமது முபாரக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இதான் டீ. இது இந்த மரத்தை இருக்கும். ஒரு இதில் பால் கொதிக்கும், ஒரு இதில் டீ போட்டு வச்சு. இந்த தம்பி தான் டீ போடுறாங்க. அப்புறம் கழுகுறதுக்கு ஹெல்ப்புக்கு எல்லாமே ஆள் இருக்குது. என்ன நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். சிங்கக்கிட்டெல்லாம் சில கடைகளில் எவ்வளோ ஃபேமஸான கடைக்கு போனாலும் லேசாக அழுக்காக தெரியும் சில இடத்துகளில். இங்கே வந்து அந்த அழுக்கெல்லாம் இருந்தால் கடை நடத்த முடியாது, சீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இங்கே எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அதான் மலேசியா. ஓகே, மலேசியா சிங்கப்பூரில் சுத்தம். நம்ம தைரியமாக எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்லாம். சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நம்ம கடை வச்சு நடத்த முடியாது. இந்த ஸ்ட்ரிக்கு இந்தியாவில் வந்துச்சுன்னா ரொம்ப பேருக்கு நல்லது. ஓகே, இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் பேக்கரி அண்டு டீ கடைக்கு வந்துட்டு போங்க. ஓகே, இது வந்து பேக்கரி அண்டு டீ கடைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்கரியில் வந்து இறக்கியா நம்மளுக்கு பப்ஸு, கேக்கு வகைகள், பன் வகைகள், டீ, காஃபி இது இருக்கும். இது இங்கே வந்து பஜ்ஜி, போண்டா, சமோசாலாம் இருக்குது. அப்போ இது வந்து டீ கடை ப்ளஸ் பேக்கரி. இந்த காஃபி கடை வச்சு இந்த பேக்கரி வச்சு நடத்துகிறவங்க வந்து அல் பிடாயாவுடைய முதலாளியுடைய பிரான்ச்சு தான் இது. இவங்க வந்து ராமநாதபுரம் சாத்தாங்குளத்தை சேர்ந்தவங்க. ஓகே.
நம்ம வீடியோ எடுக்கிறத உங்கள் தம்பி மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல, எங்களெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, வெளிநாட்டுக்கு அந்த வீடியோ கொண்டுட்டு போகிறீங்க, வெளிநாட்டு சேனலா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, மலேசியா சேனல் தான் சொன்னேன். ஆனால் தமிழ் சேனல் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப சவுண்டாக இருக்கிறனால சவுண்டை அடைச்சிருக்கு. பொதுவாகவே நான் சேனலை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பெண்களுக்குள்ள சேனல், அதனால் நம்ம சொல்கிறது கிடையாது. ஆண்கள்கிட்ட சொல்லி என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இப்பப்போ சொல்ல வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா சில வீடியோக்கள் எடுக்கையில் சில பேர்ட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. பேக்கரி ஓனர் வந்து சாத்தாங்குளத்துக்காரவங்க, ராமநாதபுரத்தை சார்ந்த சாத்தாங்குளத்துக்காரவங்க. இவங்க வந்து அல் பிடாயாங்கன்ற ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறாங்க. ஓகே, இவங்க பெரிய முதலாளி தான். இந்த கடையை பற்றி நம்ம ப்ரோமோ பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே நல்லா வியாபாரம் நல்லாவே தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மேலே மேலே அவங்க வளர நம்ம சேனல் சார்பாக வளர்த்தலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து சின்ன நகைக்கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அங்கே போனோம். நகைக்கடையில் ஏறிக்கே நான் எப்படி செய்வேன், ஜேஜே மாம்ஸ் எப்படி செய்வேன் அப்படின்டா, நான் வந்து ஒரே கடையில் போய் நான் எப்போவுமே நிற்க மாட்டேன். ஒரு சில கடையில் போய் டிசைன் பார்ப்பேன். எனக்கு பிடிச்சா மட்டும் எந்த கடையில் எனக்கு என்ன டிசைன் பிடிக்கோ அங்கே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம ஒரே கடையிலையே போய் நின்றுக்கிட்டு நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அதை தான் நான் எடுப்பேன். எல்லா இடத்துலையும் ஒரே விலை தான், ஒரே கூலி தான். அப்புறம் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து கொஞ்சம் தூடுவங்கெல்லாம் கலெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஹிஜாப்லாம். அதனால் நான் வந்து வாங்குறதுக்காண்டி வாங்கிட்டேன். அப்புறம் நான் வந்து இந்த கடையை சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு போடுற மாதிரி சால் மட்டும் இருக்கும். நான் தூடங்க வந்து நான் இந்த கடையில் உள்ளது எனக்கு செட் ஆகாது. நான் வந்து பாங்கியில் ஒரு கடைக்கு நான் போவேன். நான் கூட வீடியோ போட்டிருக்கிறேன். அங்கே உள்ள தூடங்க தான் எனக்கு செட் ஆகும். அதனால் நான் அங்கே தான் வாங்குறது. ஓகே, இப்போ வந்து டிக்டாக்லாம் இருக்குது, நம்ம அதிலே ஆர்டர் பண்ணிக்கிற வேண்டியது தான் நம்மளுக்கு. இப்போ இப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேடி இருக்கும், புர்கா கடையில் விலை கூட உள்ள புர்கா கடைகள்லாம் இருக்கும். எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும் நீங்கள் இந்த வரிசையில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் ஹிஜாப்பு, தூடவங்க, சாலி எல்லாமே, துளுக்கவங்க எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக பெண்களுக்குள்ள உடைகள் ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். நகைக்கு எப்படி ஜலாமஸ் இந்தியா ஃபேமஸோ அதே மாதிரி பெண்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு எல்லா வகையான ட்ரெஸ்ஸுகளும் ஜலாமஸ் இந்தியா ஃபேமஸ். இப்போ உணவகத்துக்கும் சாப்பாட்டு கடைகளுக்கும் ஜலாமஸ் இந்தியா ஃபேமஸ் ஆயிடுச்சு, நகை கடைக்கும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா வசதியும் கொண்ட இந்த ஜலாமஸ் இந்தியாவுக்கு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் நீங்கள் முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்கிக்கிறங்க. விலைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகே, இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாம். பை, see you.